118 சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதப்பட்ட அநேக சங்கீதங்களிலே இது ஒரு முக்கியமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அநேக சங்கீதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் ஆவியில் நிரம்பி அவரோட பிறப்பை தீர்க்க தரிசனமாய் சொன்னதை வாசிக்கிறோம். அப்படி சொல்லப்பட்ட வசனங்களிலே ஒரு மிக முக்கியமான ஆழ்ந்த கர்த்தருடைய பிறப்பை குறித்து, அவருடைய ரகசியத்தை குறித்து, அவர் வெளிப்பட போகிறதால் வரப்போகிற நன்மைகளை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்ட சங்கீதங்கள்ல இந்த சங்கீதம் ஒன்று. நம் கிறிஸ்துமஸ் மாதமாக இருக்கிறபடினாலே இந்த மாதம் பூரா ஆல்மோஸ்ட் அவருடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு சங்கீதக்காரன் அருமையாக அறிக்கை எடுக்கிறார், மனுஷர்களை நம்புவது வேஸ்ட், பிரபுக்களை நம்புறது வேஸ்ட். எல்லாம் எப்படி இருக்காங்க? மாயையா இருக்கிறார்கள். அவர்களை நம்புவதை பார்க்கிலும் நான் யார் பேர்ல பற்றுதலா இருக்க வேண்டும்? கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருக்கும். ஏன் அவர் அப்படி சொன்னார் சங்கீதக்காரன் அப்படின்னா, அவர் நிறைய ராஜாவை பார்த்துட்டார். அந்த நாட்கள்ல அநேக ராஜாக்களை அவர் பார்த்து விட்டார், அநேக விதமான ராஜ்யங்களை பார்த்து விட்டார், எல்லா ராஜாவும் மாறி போனதையும் பார்த்துட்டார். எல்லாம் பார்த்துட்டு தான் எழுதுகிறார், பிரபுக்கள் பேரில் பற்றுதலாக இருப்பது வேஸ்ட். அவங்க பேரை நம்பிக்கை வச்சா வேஸ்ட். நிறைய பேர் எப்படி வச்சுக்கிறாங்க, இப்போ கிறிஸ்டியன்ஸ்குள்ளே என்னது கூப்பிடுறது பாஸ்டர்ஸ் இல்லை. ஒரு ஏழை பாஸ்டர் உத்தமமாக இருந்தால் அவரை கூப்பிட்டு கூட தலைமை தாங்க வைக்கலாம். யாரை கூப்பிடுறாங்க? அரசியல்வாதி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் தான் முன்னாடி வந்து நிற்கிறார். எதுக்கு அவரை கூப்பிடுறாங்க? அவர் ஏதாவது ஆர்டரை பற்றி தெரியுமா, இல்லை அவரை பற்றி இவங்க சொல்ல போகிறாங்களா? அதுவும் கிடையாது. அங்கே போய் அந்த மனுஷனை புகழ்ந்து 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 இன்றைக்கு செய்யப்படுகிற ஊழியங்கள் எப்படி ஆயிடுச்சு? அரசியல்வாதிகளை முன்னாடி வச்சு, இவங்களெல்லாம் தெரியும், எங்ககிட்ட ஒரு குரூப் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இதை செய்வோம், அதை செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம்னு சொல்லி சபையையும் கலக்கி ஊழியங்களை கலக்கி கொண்டிருக்கிற அநேக ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் அறிக்கை எடுக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஆள் நாளைக்கு இல்லை. இன்னைக்கு ராஜாவாக இருந்தால் நாளைக்கு பூஜா தூக்கிட்டு போறார். அன்னைக்கு ராஜா வந்தவர் அப்புறம் காலில் விழுகிறார், காலில் விழுந்தவர் திரும்ப போய் பதவியில் உட்கார்றார். எல்லாம் ஒரே மாறுதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் பார்த்துட்டார், எல்லா ராஜாவை பார்த்துட்டார். அதான் எழுதுகிறார், பிரபுக்களை நம்புவது வேஸ்ட். நான் யார் பேர்ல தான் பற்றுதலா இருப்பேன்? கர்த்தர் பேர்ல தான் பற்று. இன்னைக்கு நம்ம கூட எப்பயும் ஒரு தெளிவு இருக்கணும். நான் எந்த மனுஷனையும் முன்னாடி வைக்க மாட்டேன்ப்பா, எந்த ஊழியக்காரனை கூட முன்னாடி வைக்க மாட்டேன், கர்த்தர் பேர்ல தான் பற்றுதலா இருப்பேன், கர்த்தரை தான் முன்னாடி வைப்பேன் சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இதில் அவருடைய பிறப்பை குறித்து அவர் எப்படி எழுதுகிறார் என்றால், அநேக விதங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக விதங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து ஒரு துளிர் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் தெரியும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்ன செய்யும்? அது செழிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது மாத்திரால எத்தனையோ அவரை குறித்து ஒரு நிலவுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள், சூரியனுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய காரியங்களை குறித்து, அவருடைய ரகசியங்களை குறித்து அநேக விதத்தில் அநேக விதமான காரியங்களை வைத்து ஒப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவரை ஒரு கல்லுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். என்ன கல்? அதுவும் வேண்டான தள்ளப்பட்ட கல். என்ன பண்ணிட்டாங்க? வீடு கட்டுறவங்க வேண்டான்னு ஒரு கல்லை தள்ளுறாங்கன்னா அது ஓட்ட உடசலாக இருக்கும், எதுக்குமே உதவாததாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கல் யார் காலையாவது இடித்து குத்திரும், காயப்படுத்திடும். இயேசுவை ஏன் தள்ளினார்கள்? அவர் பூமியில வந்தபோது அவர் ஏதாவது போய் அட்டெல்லாம் சண்டை போட்டாரா? இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு ஊழியத்தை செய்தார். ஆனால் அவருக்கு விரோதமாக ஏன் விரோதிகள் எழும்பினார்கள், ஏன் சத்துருக்கள் எழும்பினார்கள் அப்படின்னா, அவங்கெல்லாம் யாரு? இயேசுவாலே குத்தப்பட்டவர்கள். அவர் கொடுக்குற பிரசங்கம் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள நடுக்கமாக இருக்கு.
பிரசங்கம் கேட்கும் போதே எப்படி இருக்கு? நடுக்கமா இருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்லாம் இங்கே அதுக்கு ஒரு குரூப்பு பயப்படுது. எப்பயும் எல்லாரையும் அதட்டி மிரட்டி வேலை வாங்குற கூட்டம், அது அடிமைப்படுத்துகிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு உள்ள பயமா இருக்கு. காணிக்கையை முக்கியப்படுத்தாத, 2 காசு தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா உள்ளுக்குள்ள இந்த எல்லா பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வேத சாஸ்திரிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் நடுக்கமா இருக்கு. ஏன்னா இவங்க பிரசங்கமே எடுத்தோன்னா காணிக்கை தான். எதை பத்தி தான் பிரசங்கம்? காணிக்கை பத்தியே பிரசங்கம். நீ எனக்கு கொடு, உனக்கு கொடுப்பார். நீ இவ்வளோ போடு, அவ்வளோ தருவார். ஆண்டவர் என்ன லாட்ரி கடையை வச்சிருக்காரு? கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்ற நம் தேவன் யார்? செட்டியார்னு சொல்லுவார் ஒரு பாஸ்டர். நான் சொல்ல, அவ்வளோ கணக்கு பார்ப்பார். செல்லவை என்ன பண்ணுவாரு? கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாராம். நம்ம நோக்கத்தை பார்த்து தான் நமக்கு அற்புதம் செய்வார். நம்ம கொடுக்குற காணிக்கை தசமாக எல்லாத்தையும் பார்க்குறார். நம் தேவனுக்காக செய்கிற ஒரு சின்ன பிரயாசத்தை கூட நம் கண்ணீரோடு செய்யும் போது அதை காட்டுகிறார். அதற்கு ஏற்ற பலனை நம்ம கேட்காமலே 1000 மடங்கு திருப்பி கொடுப்பார். எங்களுக்கு அப்படி நடந்திருக்கு. நாங்கள் சபைக்கு போகும்போது, ஆலிசாண்டி சபையில் இருக்கும்போது, ஒரு முறை அவங்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்த கூட அவங்களுக்கு கொஞ்சம் பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை அவங்ககிட்ட இருந்தது. அவங்க தம்பிக்கு உடல் நலமில்லை, அவங்க தான் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க வந்தால் தான் அங்கே பேங்க்கில் கொடுப்பாங்க. அதனால் கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இந்த தடவை சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் ஜனவரியில் வச்சுக்கலாமா நாங்கள். இப்போ இவங்க காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னமோ தெரியல ஆன்ட்டிக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு தோணுது, அது சண்டே கிளாஸ்க்காக தான் கொடுக்கணும்னு தோணுது. ஆவியானவர் பேசிகிட்டு இருக்காரு. காலையில் என்கிட்ட பேசிட்டாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் வைக்காதீங்க ஆண்டி, நம்ம இந்த வாரமே வச்சிடலாம். இல்லைம்மா இந்த மாதிரி தம்பி வர முடியும். இல்லை பரவாயில்ல ஆண்டி அப்படி சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்களை நேராக வர சொல்லியிருந்தேன். ஸோ நேராக சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க கையில் அந்த காணிக்கை கொடுத்தோடனே அவங்க அப்படியே ஒரு நிமிஷம், இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் நான் வாங்கினது இல்லைம்மா யார்கிட்டையும், வேண்டாமா அப்படின்னாங்க. ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க? வேண்டாமா, நான் இவ்வளோ பெரிய காரியம் யார்கிட்டையும் வாங்கினது இல்லை. இல்லை ஆண்டி, ஆவியானவர் பேசுனதுனால தான் கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். இல்லை ஆண்டி வேணாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த வார்த்தை, அவங்க மறிக்கிற தருவாயிலே எங்களுக்கு ஒரு தேவை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எனக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தேவைக்காக அவங்க கொடுக்கும்போது நான் யோசித்தேன். அதை கொடுத்து 1 வாரத்தில் ஆண்டி மறித்து போனார்கள். அவங்க மறிக்கும் போது நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையிலே கூட மாறாத பரிசுத்தவான்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கும் கர்த்தருடைய ஊழியங்கள் செழித்து கொண்டிருக்கிறது. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பணத்துக்காக பேருக்காக ஓடினது போதும். தேவன் என்ன செய்யறார்? மூளைக்கு தலைக்கல்லாக்குறார். வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. அவரை தான் கொண்டு வந்து என்ன பண்றார் ஆண்டவர்? வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழாளருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தினார். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றாங்களா? கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். வேணாம் வேணாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உயர்த்துகிற காலம் சீக்கிரமாய் வந்து விட்டது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற காலம் சீக்கிரம். அவர்களுடைய கண்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி தேவன் என்ன செய்கிறார்? நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்மை தலைக்கல்ல. அதுதான் முக்கியம். அந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு பேச போகிறோம். அவர் இயேசு ஏன் ஒரு கல் என்று சொல்லப்பட்டார்? கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதற்கு ஒப்பனையாக வர்ணிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்க்குறோம், வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்களாம்? வேண்டான்ற கல்லை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த ஆசாரி வர அந்த கொத்தனார்லாம் வராங்கல்ல, அந்த கல்லை தான் எடுத்து எதுக்கு வைப்பாங்க? மூளைக்கல்லை வைப்பாங்க. அது வேண்டான்னு சொன்னதுனால பெரிய கல் வைக்க மாட்டாங்க. அந்த மூலையில் வைக்கிற கல் மட்டும் இந்த மாதிரி வேண்டாது ஓட செல்ல இதை ஒன்று எடுத்து தான் வைப்பாங்களாம். கதட்ட பரிசுத்தம். அதை நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும்.
அப்படி கொண்டு வந்து வைக்கப்பட்டவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார். தலைக்கல் அப்படின்னு சொன்னால் அதை குறித்து நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். நாம் வேதத்தில் அநேக காரியங்கள் அநேகரை குறித்து வாசிக்கிறோம், அநேக தீர்க்க தரிசனங்களை குறித்து வாசிக்கிறோம். இந்த இடத்துல தேவன் இந்த கல் என்று அல்லது தலைக்கல் என்று யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். செருபாபேல். யார்? செருபாபேல். ஒரு பெரிய பைபிள் ரகசியம், நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் அதை சீக்கிரமாக சொல்லணும்னு ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ தெரியாது. செருபாபேல் என்ற கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. இவரை குறித்து அநேக இடங்களில் 1 நாளாகமத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில், எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இவரை குறித்து எல்லாம் தெரியும், இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க சார். என்ன வேலையை நடத்த சொன்னார்? இவங்கெல்லாம் தேவாலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட போகிறார்கள், வேலையை எடுத்து நடத்துங்கன்றார். என்ன வேலையை சொல்றாரு? தலைக்கல்லை யார் கொண்டு வருவான்? செருபாபேல் கொண்டு வருவான். அந்த கல்லை கொண்டு போய் வைத்து ஆலயத்தை கட்டுங்கள், எடுப்பித்து கட்டுங்க. ஏற்கனவே இடிஞ்சு போச்சு, அதை எடுத்து கட்டுங்கன்னு சொல்லி செருபாபேலை குறித்து தலைக்கல்லை கொண்டு வருவான்னு சொல்லப்பட்ட அதே நேரத்தில் வாசிக்கிறோம். 2:23 வாசிக்கலாம். ஆகாய் 2:23. ஆமேன். அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை என்ன பண்ணுவேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு ஒரு தீர்க்க தரிசனம். சகரியா 4:7 செருபாபேலை குறித்து வாசிக்கிறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அவன் தான் கொண்டு வருவான், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அந்த தலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதாக ஆர்ப்பரிப்பாங்க. அந்த தலைக்கல் தான் இயேசு கிறிஸ்து. இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செருபாபேலை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம், இவர் ஒரு ஆசாரியனாக இருந்தார். இவருடைய சந்ததியிலிருந்து தான் 2 குரூப் பிரியுது. ஆசாரிய கூட்டத்திலேருந்து 2 குரூப் பிரியுது. திரும்ப அதில் யூதா கலந்ததுனால யூதாவிலேருந்து ஒரு குரூப் பிரியுது. அது ராஜகோத்திரம், இன்னொன்று ஆசாரிய கூட்டம். 2 குரூப். அது நீங்கள் மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் வீட்டில் போய் அதெல்லாம் வாசி பாருங்க. நான் அதை இப்போ சொல்லலை. வம்ச வரலாறு வாசிச்சிங்கன்னா செருபாபேல் எங்கே வருதோ அங்கே நிறுத்தி படித்து பாருங்க. இந்த செருபாபேலுடைய வம்ச வரலாறை பார்க்கும்போது அதில் 2 குரூப்பாக பிரிகிறாங்க. ஒன்று யூதா கோத்திரத்திலேருந்து ஒரு கூட்டம் பிரியுது, இன்னொன்று ஆசாரிய கோத்திரத்திலேருந்து ஒரு கூட்டம் பிரிகிறது. இந்த அப்படி பிரிந்து பிறந்தவர்களில் தான் 2 பேர் வராங்க. ஒன்று மரியாள், இன்னொன்று யாரு? யோசேப். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேர். அப்போ இவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன் என்னப்பட்ட 2 பேரும் இந்த செருபாபேலுடைய சந்ததியிலிருந்து பிரிந்து வந்தார்கள். 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான், சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தம். ஒன்று ராஜகோத்திரத்திலிருந்து வந்திருக்கு, இன்னொன்று ஆசாரிய கோத்திரத்திலிருந்து. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் ஒன்று என்னது?
அவர் ஆசாரியனாயும் இருப்பார், ராஜாவாயும் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். 2 கோத்திரம் பிரியறதுக்கு யாரை தலைக்கல்ல வைக்கிறாரு? செருபாபேலை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். செருபாபேல் கையில தான் பவர் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கா? இது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜான் பால்ராஜ் பாஸ்டர் அவர்களை இப்படியே நான் யோசிப்பேன். இப்படி ஒரு பாஸ்டர் எத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்ணோம்? 3 நாள் கிளாஸ். மொத்தம் 3 நாள் தான் டைம் கரெக்டாக பார்த்தோம். ஒரு நாளைக்கு 2 ஹவர், 3 மாதம் அட்டன் பண்ணோம். மொத்தமே 24 மணி நேரம் கூட இருக்காது அவர் கிளாஸில். அந்த 24 மணி நேரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகள் ஏராளம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செருபாபேல் சந்ததியிலிருந்து 2 பேர் பிரிந்தார்கள். மரியாளை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் தந்தை என்னப்பட்ட யோசேப்பை குறித்தும் வாசிக்கிறோம். 2 பேரும் பிரிந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் பிரிந்து அவர்கள் ஒரு நாளிலே தேவ சித்தத்தின்படி இணைக்கப்படும் போதுதான் இந்த மூளைக்கு தலைக்கல்லா இருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? பரிசுத்த ஆவியினாலே இந்த பூமியிலே அவதரித்தார் என்று பார்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் வெறும் பாத்திரம் தான். ஆனா யாராலே? பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தார்? அவதரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே பார்க்கிறோம், தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர்? ஆசாரியராயும் ராஜாவாயும் இருக்கும்படி. அவர் பிளான்லாம் வித்தியாசமா இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் பிளான் பண்ணிடுவார். நாம தான் இப்போ உட்காந்து பிளான் பண்ணுவோம். நம்ம பிள்ளை எப்படி படிக்க வைக்கலாம், இதை படிக்க வைக்கலாம், அதை படிக்க வைக்கலாம், நம்ம பிளான் பண்ணுவோம். தேவன் எப்படி பிளான் பண்ணியிருப்பாரு? நான் அந்த பிள்ளை பறக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பார். அந்த பிள்ளை பறக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணியிருப்பார். அது ஆசீர்வாதமாக எப்படி இருக்கும்னு பிளான் பண்ணியிருப்பார். நம்மளோட பிளான்ல வேஸ்ட்டு. அவர் அழகாக பிளான் பண்ணி அப்படியே நடத்திக்கிட்டே இருப்போம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபத்தோடு அபிஷேகத்தில் நிறைந்து பிள்ளைகளை அபிஷேகத்தில் நிரப்பி நாம் நடத்துவோம் என்றால் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த செருபாபேலுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது போல இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை வேணான்னு சொன்னா ஒன்று கூட நான் என்ன பண்ணுவேன்? மூளைக்கு தலைக்கல்லாய் வைப்பேன். ஒன்றை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன்? ஆலயத்தை கட்டுவேன். வேதம் சொல்லுகிறது வெறும் கற்களால் அல்ல. நம்ம வெறும் கல் தான், எல்லாம் தூக்கி போட்டு வேணான்னு போட்டு போன கல் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நம்ம என்ன செய்கிறார்? ரத்தினங்களாய் வைரங்களாய் மாற்றுகிறார். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். வெறும் கறிக்கல் கட்டு அப்படியே கருங்கல் மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? வீடு கட்டினோன்னா வீடு பேய் வீடு மாதிரி இருக்கும். கருங்கல்ல வீடு கட்டினா, ஒரே கருப்பு கலரில் வீடு கட்டினா எப்படி இருக்கும்? பேய் வீடு மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? அழகா அப்படியே ஜொலிக்கிறதுக்கு அதுக்கு பட்டை தீட்டி கரெக்டாக கலர் போட்டு எல்லாம் கலந்து தான் கட்டுவாங்க. அப்போ அப்படி போல் இன்னைக்கு நம்ம வெறுமையாக கட்டினா நம்மளும் அப்படி தான் இருப்போம். ஆனால் தேவன் எப்படி கட்டுகிறாரா? நம்மை கட்டும் போதே இங்கேயே வச்சு நம்ம என்ன செய்கிறார்? ரத்தினங்களாய் மாற்றுகிறார். எப்படி? வைரம் கரிதான், வெறும் கரிதான். வைரத்தை நேராக பார்த்தவங்க யாரும் காதில் போட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான் அதோட மதிப்பு. அதுக்கு எடுத்து அந்த கரியை எடுத்து பட்டை தீட்டி 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 அந்த கருப்பெல்லாம் மாறி அது ஜொலிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆஹா என்ன அப்படியே ஜொலிக்குது, கண்ணெல்லாம் பறிக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி போல தேவன் என்ன செய்வார்? கறிக்கட்டையா இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. வைரங்களா பட்டை தீட்டுகிறார். நம்மை தான் பட்டை தீட்டுகிறார். நம்மளை பட்டை தீட்டும் போதெல்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் நம்மை ஜொலிக்க பண்ணுவார். தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். தேவன் நம்மை அவருக்கென்று என்ன செய்வார்? வணைந்து கொள்ளுவார். ஏன்னா அவர் கட்டுற ஆலயம் அப்படிப்பட்டது. அவர் கட்டுகிற பரம எருசலேமிலே நமக்காக கட்டி கொண்டிருக்கிற அந்த பொன் வீடு அப்படிப்பட்டது. அது எப்படிப்பட்ட கற்களாலே? 12 விதமான கற்களால் கட்டிக்கிட்டு இருக்காரு. அதில் நாம் எந்த கல்லுன்னு தெரியாது. இரண்டால் வேதம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்தமான ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தர் அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கோங்க. நான் ஏதை சொன்னது அப்போ தெரியும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப பட்டை தேட்டி கொண்டு போய் அங்க வைக்கணும். இங்க வச்சுதான் பட்டை தீட்டுவார். அங்க கொண்டு போய் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த நாட்கள்ல எகிப்தில் அவர்கள் கட்டும்போது அந்த கல்லை ஷேப் பண்றது எல்லாம் கீழே நடந்துரும். அதை கொண்டு போய் அவங்க கட்டினாங்கன்னா, கட்டும்போது அந்த பில்டிங் அந்த கல்லை அழகா ஷேப் பண்ணி தான் கொண்டு போய் வைப்பாங்க. இல்லைன்னா அது அவ்வளோ ஹைட்டுக்கு தூக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ ஹைட்டில் அந்த நாளில் எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க. நமக்கு ஊரில் இருக்க கோபுரங்கள்லாம் கூட அப்படி தான் கட்டினாங்க. இங்கே வச்சு டிசைன் பண்ணி தான் மேலே கொண்டு போவோம். அப்போ தேவனும் அப்படி தான் செய்கிறார். இங்கே வச்சு நம்மளை டிசைன் பண்ணி அழகுபடுத்தி நமக்கு என்ன செய்கிறார், ஜொலிக்க வைத்து அப்புறம்தான் அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளில் நாம் என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை பட்டை திட்டும் போதெல்லாம் வலிக்குது, என்னை புடமிடும் போதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வெள்ளியை புடமிடும் போது வேறு விதமாக குகையில் போட்டு புடமிடுறாரு, பொண்ணை புடமிடும் போது நெருப்பில் போட்டு புடமிடுறாரு. சில நேரம் அப்படிதான் இருக்கு. இப்படியெல்லாம் புடமிடுறீர் ஆண்டவர், இப்படியெல்லாம் பாடுபடுறோமே ஆண்டவர். சில நேரம் கஷ்டமாக தானே இருக்கு. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிடுச்சு பவுலுக்கு. இனி நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைன்னு எழுதுறாரு. இனி அவ்வளோதான் நினைச்சிட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் என்ன செய்தார், அப்படிப்பட்ட மரணத்தின்று எங்களை தப்புவித்தார். கொரிந்தியர்கள் 1 அதிகாரத்தில் எழுதுகிறார், அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அப்ப தப்புவித்தாரா, தப்பு வச்சிட்டாரு, தப்பு வச்சுக்கிட்டே இருக்காரா, தப்பு வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால பயப்படாதீங்க, இனிமேலும் என்ன செய்வார், தப்பு வைப்பார். யார் வாக்குக்கும் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய வார்த்தையின்படி தான் நம்ம நடத்துவோம். நான் அடிக்கடி சொல்றது, ஒன்று நம்முடைய ஊழியம் பூரணப்படும், நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் பூரணப்படும், இல்லைன்னா தேவனோட திட்டம் பூரணப்படணும். இது பூரணப்பட்டாதான் நம்ம தேவன் என்ன செய்வார், இங்கிருந்து அவரோட ராஜ்யத்துக்கு கூப்பிடுவார். நம்மளால செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பாதியில் நிறுத்திட்டு கூப்பிட மாட்டார், பர்ஃபெக்டாக கொண்டு போவார். எலியாவை கொண்டு செய்ய வேண்டியதை எலியாவை கொண்டு தான் செய்வார். அவர் சொல்றார், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க ஆண்டவர். அவருக்கு வெறுத்து போச்சு, போதும் ஆண்டவரே, நம்ம கெட்ட ஜனங்கள் எல்லா அற்புதம் வானத்திலிருந்து அக்கினியை பார்த்துருச்சு, திரும்பவும் போய் ஏசபேலோட சேர்ந்துக்குச்சு. விக்கிரகத்தை இந்த ஜனத்துக்கு போயாலும் சுவிசேஷம் சொல்லணும், உடைய வல்லமையை விளங்க போகணும். போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை வச்சிருக்கு, நீ தான் ரொம்ப ஒழுங்கு நினைச்சிடாத, உன்ன மாதிரி 7000 பேர் இருக்காங்க. ஒழுங்கா ஓடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எங்கெல்லாம் ஓட வச்சார், சூரச்செடி கீழே படுத்திருந்த ஒரே பர்வதம் வரைக்கும் ஓடுறாரு. ஒரே பர்வதம் வரைக்கும் ஓடின அப்புறம் 3 காரியங்களை செய்ய வச்சார். இஸ்ரவேலின் ராஜாவாகி யெகூவை அபிஷேகம் பண்ண வைத்தார். அது மாத்திரமல்ல, யூதாவின் ராஜாவை அபிஷேகம் பண்ண வைத்தார். ஆகாபுக்கு அடுத்த ராஜா அபிஷேகம் பண்ண வைத்தார். 3வது, தன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். இவ்வளவு செஞ்ச அப்புறம்தான் தேவன் எலியாவை எடுத்தார். அது வரைக்கும் அவர் என்ன நினைச்சாலும் ஒன்றும் ஆகல. பஞ்சம் வந்தது, போராட்டம் வந்தது, கொலை மிரட்டல்கள் வந்தது, அழிச்சிடும் அவ்வளோதான் உன்னை காலி பண்ணுவேன்னு வந்தது. ஆனால் தேவன் என்ன செய்தார், அவர் நியமித்த நாள் வரைக்கும் நம்முடைய ஆத்மாவை யாரையும் தொடர மாட்டார். சாசுக்கு அதிகாரம் இல்லை. நம்ம ஆத்மாவை, நமக்கு சரீரத்தை வேணாம ஏதாவது பாடுபடுத்தலாம், ஆத்மாவை போட்டோட சத்ருவுக்கு அதிகாரம். அதனால தேவனோட கருத்தில் இந்த நாள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொன்னபடி நம்மை மூளைக்கு தலைக்கல்லாய் வைத்து ஆசீர்வாதமான கல்லாய், ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.